கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 119ஆம் சங்கீதத்திலே 68ஆம் வசனமும் 69ஆவது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவரீர் நீர் நல்லவர், நீர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறீர். உண்மையாகவே தேவன் இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு அவர் நன்மை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நாம் கீழே அந்த 69ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் முழு இருதயத்தோடு தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வதனால அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இரண்டாவதாக அந்த 119ஆம் சங்கீதத்தில் 145ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு நாம் கூப்பிட வேண்டும், செபிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு, கடமைக்காய் செபிக்கிற காரியம் அல்ல. நாம் முழு இருதயத்தோடு நாம் செபிக்கும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது, அவர் நம்முடைய செபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவன். கடமைக்காய் நாம் செபிக்கக்கூடாது, முழு இருதயத்தோடு நாம் செபிக்க வேண்டும், அவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய செபத்துக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார். மூன்றாவதாக எரேமியாவிலே 29ஆவது அதிகாரத்திலே 19 வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடணும். முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடும் பொழுது நாம் அவரை காண முடியும். முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடும் பொழுது நாம் அவரை காண முடியும், அவரை தரிசிக்க முடியும். நான்காவதாக அப்போஸ்தலர் 8:37 வாசிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் முழு இருதயத்தோடு நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து முழு இருதயத்தோடு நாம் அவருடைய கட்டளை கை கொள்வதனால, செபிக்கிறதுனால, அவரை தேடுவதனால, அவரை விசுவாசிக்கிறதுனால தேவன் இப்படிப்பட்டதான நல்ல காரியங்களை நன்மை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவரும் நீ நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிற ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்வதனால நீர் எங்களுக்கு நல்ல தேவனாக இருக்கிறீர், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர். முழு இருதயத்தோடு நாங்கள் செபிக்கிறதுனால செபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே, முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை தேடுவதனால நாங்கள் உம்மை காண முடியும், உம்மை தரிசிக்க முடியும். முழு இருதயத்தோடு நாங்கள் விசுவாசிக்கிறதுனால நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும் ஆண்டவரே. உண்மையாகவே ஆண்டவரே, இந்த நாட்களில் முழு இருதயத்தோடு உம்மை தேடத்தக்கதாக, செபிக்கத்தக்கதாக, உம்முடைய கட்டளை கை கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த பிள்ளைகளுக்கு நீ நல்லவராயிருந்து, நீ நன்மை செய்கிற தேவனாயிருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தும். செபிக்கிற எல்லா செபத்துக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன், உம்மை வெளிப்படுத்துகிற தேவன், முழு இருதயத்தோடு உம்மை தேடுவதனால வெளிப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட உதவி செய்கிறவர். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.